அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எண்ணும் எழுத்தும் கையாளக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கான ஒவ்வொரு பாடத்திற்குமான சிசி ரிப்போர்ட், அதேபோல் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டும் டவுன்லோட் செஞ்சுருப்பீங்க. அவ்வாறு டவுன்லோட் செய்யப்பட்ட அந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா சிசி ரிப்போர்ட் கார்டில் எஃப்ஏஏ மதிப்பெண்கள், எஃப்ஏபி மதிப்பெண்கள், அதேபோல் எஃப்ஏஏக்குரிய டோட்டல், எஃப்ஏ ஓவரால் டோட்டல், எஸ்ஏ மதிப்பெண்கள் இது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஓவரால் டோட்டலும் கிரேடும் வந்து ஆசிரியர்கள் மெனுவலாக கைகளால் எழுதி அதை பள்ளியில் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு நாம் அதை கைகளால் எழுதுவதற்கு பதிலாக எளிமையாக பிடிஎஃப்பை எக்ஸலாக கன்வெர்ட் செய்து எளிமையாக ஆட்டோ கால்குலேஷன் மூலமாக எவ்வாறு 2 நிமிடத்தில் நாம் என்டர் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இந்த பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். சிறிய ஆப் தான். இதில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் பிடிஎஃப் ரீடர் ப்ரோன்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவதாக ஒரு ஆப் இருக்கும், பிடிஎஃப் ரீடர் ப்ரோ எடிட் பிடிஎஃப்னு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முதல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் பாடத்துக்குரிய சிசி ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஓப்பன் வித் கேட்கும். இப்பொழுது நம்ம புதிதாக இன்ஸ்டால் பண்ண இந்த பிடிஎஃப் ரீடர் ப்ரோ அப்படிங்கிற ஆப்பில் ஓப்பன் பண்ணணும். வேறு ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்ஸ்டால் செய்து வச்சுருக்கக்கூடிய பிடிஎஃப் ரீடர் ப்ரோ அப்படிங்கிற ஆப்புடைய ஐக்கான் வந்து 3வது இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஷீட் வந்து பிடிஎஃப் ரீடர் ப்ரோவில் ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபைல் வந்து இதில் ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எடிட் சிம்பிள் பென்சில் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே டூல்ஸ்னு வரும். இதில் அனோட், எடிட், 3வதாக கன்வெர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கன்வெர்ட் கிளிக் பண்ணோடனே அதில் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் பிடிஎஃப் டு எக்ஸல் அப்படிங்கிறது 2வதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பண்ணவான்னு கேட்கும். இப்போ நீங்கள் கன்வெர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ அதில் ஓப்பன் அப்படிங்கிற ரெட் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் வித் அப்படின்னு கேட்கும். இதில் ஆல்ரெடி நம்ம கூகுள் ஷீட்ஸ் அனைத்து ஆசிரியர்களும் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த கூகுள் ஷீட்ஸ் ஆப்பில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செய்த உடனே உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸல் வடிவில் நம்மளுடைய சிசி ரிப்போர்ட் கார்டு ஓப்பன் ஆகும். எக்ஸல் வடிவில் ஷீட்ஸில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம எளிமையாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மார்க்கையும் மாற்றிக்கொள்ள முடியும். நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது. டோட்டல் மார்க்ஸும் கிரேட் மட்டும்தான் நம்ம இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மாணவனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் இருக்கும். அதில் கர்சரை வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வரும். ஸோ இப்போ அதுக்கு டோட்டல் மார்க் தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஏ 37, ஓவரால் எஸ்ஏ மதிப்பெண் 60. ஸோ 97 நம்ம மெனுவலாகவே போடலாம். ஸோ நீங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் இவ்வாறு போடும்போது லேட் ஆகும். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே கிளிக்கில் போட்டுடலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா எடிட் ஆப்ஷன் வரும். இங்கே டைப் பண்ணக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எஃப்ஏ டோட்டல் மார்க் 40க்கு 37 இருக்கு இல்லையா, அந்த மாணவனுடைய 37 மதிப்பெண்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீபோர்டில் ப்ளஸ்ன்னு குறியீடை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எஸ்ஏ மதிப்பெண்ணில் இருக்கக்கூடிய அந்த 60 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் அதுவே கால்குலேட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம அனைத்து மாணவர்களுக்கும் இதை போடுறதுக்கு இந்த இதில் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலரில் ரைட் சைட் கார்னரில் வச்சு நம்ம கம்ப்யூட்டரில் எல்லாம் செய்வது போல் அப்படியே வச்சு உங்களுடைய ரைட் கார்னரில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டு வந்து கடைசி மாணவனுடைய நேம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருங்க. இப்போ அது ப்ளூ கலரில் இருக்கும் செல் ஃபுல்லாக. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி, பேஸ்ட், ஆட்டோ ஃபில், கிளியர்னு 5 ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் ஆட்டோ ஃபில்லில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனைத்து மாணவர்களுடைய எஸ்ஏ எஃப்ஏ மதிப்பெண் ஆடம் டோட்டல் கரெக்டாக இங்கே போட்டு கொடுத்துரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம மாற்றணும். ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கனால அந்த ஃபாண்ட் சைஸை மட்டும் நம்ம இப்போ நார்மலாக மற்ற ஃபாண்ட்ஸ் இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் கீழே டூல்ஸ் காட்டும். இதில் சைஸ்ன்றதுக்கு நேராக 10ன்னு இருக்குது. அது வந்து ஃபாண்ட் சைஸ். அந்த 10ஐ வந்து நம்ம குறைக்கிறதுக்கு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆரோவை 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 8ன்னு மாறி இருக்கும். இப்போ ஃபாண்ட் சைஸும் மாறி இருக்கும். ஸோ ஃபாண்ட் சைஸை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு போல்டாக வேணும்னாலும் இங்கே கீழே இருக்கக்கூடிய பியை கிளிக் பண்ணிங்கன்னா போல்டாக மாறிக்கும். அதன் பிறகு இதை நீங்கள் வந்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு கிளிக் இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயே நடுவில் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா,
இங்கே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்ட் ஆயிரும். இன்னும் உங்களுக்கு நடுவில் வரணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே அப் ஆரோ டவுன் ஆரோன்னு நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னும் சென்டர் ஆயிரும். ஸோ இவர் எளிமையாக வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ டோட்டல் கிரேட் போடலாம். இது கிரேடு வந்து நம்ம போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டோட்டல் மார்க் போட்டோம். இப்போ கிரேட் போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நான் வந்துட்டு நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேடு அதுவாக என்ட்ரு ஆகிருக்கும். இப்போ அதே போல் அந்த கிரேடு ஃபஸ்ட்டு கிரேட் போட்ட அதுலேருந்து அப்படியே மார்ஜினை நம்ம வந்து ஃபுல்லாக கீழே வரையும் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அப்படியே லாங்காக இழுத்துட்டு கடைசி மாணவன் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ அதே போல் அதில் ப்ளூவாக இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டிங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கும் கிரேடு வந்துடும். இப்போது கிரேடு டோட்டல் போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில மதிப்பெண்கள் எஃப்ஏஏ மதிப்பெண்கள்லாம் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்படியே லாங்காக எல்லாத்தையும் ஒரே இதாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசி மாணவன் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் ஏ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நடுவில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நடுவில் அலைன்மெண்ட் ஆயிரும், சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் மேலே இருக்க டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அனைத்துமே ஆட் ஆகிருக்கும். அனைத்து மாணவர்களுடைய கிரேடு டோட்டலும் ஆட் ஆகிடுச்சு. ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் 1-2 முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக நீங்களே செய்து முடித்திடலாம். ஸோ இந்த இப்போ வந்து அனைத்து மாணவர்களுக்கும் கிரேடும் மற்ற டோட்டலும் போட்டாச்சு. வேறு எதுவும் மதிப்பெண்கள் நீங்கள் மெனுவலாக மாற்றினாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ண போகிறோம். இங்கே மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஏ காப்பின்னு வரும். சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஏ காப்பி எக்ஸெல்லாம் அனுப்பவா பிடிஎஃபாக அனுப்புவான்னு கேட்குது. நம்ம ரெண்டாவது இருக்க பிடிஎஃபை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ஷேர் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக வந்துட்டு எடிட் பண்ண அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ண ஃபைலு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அனைத்து பாடத்துக்கும் நம்ம எடிட் பண்ணது எளிமையாக பிரிண்டடாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் எளிமையாக பிரிண்ட்டு எடுத்துக்கொள்ள முடியும். எதையுமே நீங்கள் கையால் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் கரெக்டாக போட்டு 2 நிமிடத்தில் தயார் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் கார்டு வந்து அதை எவ்வாறு எடிட் பண்ணுவது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.